أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال فمن ذريتي قال لا ينال عهد الظالمين. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر قال فمن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار وبئس المصير. صدق الله العلي العظيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه فويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين. الله نزل أحسن الحديث كتابا متشابها مثانية تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له من هاد. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எம்பெருமானார்
ஹஸ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹங்கள் மீதும், மேலும் குறிப்பாக உலகத்தில் உள்ள முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும், மேலும் இந்த சில்சிலா நக்ஷபந்தியா வைசியாவுடைய சாத்திகள் அனைவர்கள் மீதும், மேலும் இந்த பயானை கேட்பதற்காக வேண்டி இங்கு இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும், மேலும் உலகில் உள்ள எல்லா சில்சிலா நக்ஷபந்தியாவுடைய சாத்திகள் யாரெல்லாம் இந்த புரோகிராமை கேட்பதற்காக வேண்டி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய அவனுடைய ஒரு அமைப்பு என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். இன்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமாத் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முஸ்லிம், காஃபிர், யஹூதி, நசரா என்ற பலதரப்பட்ட மக்கள்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது, அல்லாஹுவை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. அல்லாஹுவை மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. அல்லாஹ்வையும் அவருடைய ஹபீப் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றன. ஆனால் இந்த எல்லா மனித படைப்புக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த பொறுப்புதாரி, அதனுடைய மாலிக் ரப்புல் ஆலமீன் தான். அவருடைய பெயரை சொல்லக்கூடியவர்களுக்கும் அவன்தான் உணவளிக்கின்றான், அவனுடைய பெயரை சொல்லாமல் அவனை மறுக்கக்கூடியவர்களுக்கும் அவன்தான் உணவளிக்கின்றான், ரிஸ்க் அளிக்கின்றான். கரீத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இந்த மாதம் குறிப்பாக ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கின்றது. ஏதேனும் சில நன்மைகளை நாம் அடைந்துவிட முடியாதா என்று மக்கள்கள் காபத்துல்லாவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அரசியலுடைய அந்த சூழ்நிலையிலே, அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாத ஒரு நெருக்கடி இருந்தும் மக்கள் அந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் கொச்சின் மூலமாக அவர்கள் காபத்துல்லாவுக்கு செல்கின்றார்கள். கணித்துக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு அமல்களையும் நாம் செய்வதுடைய நோக்கம் என்ன? அல்லாஹுடைய தொடர்பு, அவனுடைய ரசூலுடைய அந்த தொடர்பு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை லட்சம் ரூபாயாக இருந்தாலும் நாம் ஹஜ்ஜிக்கு நாம் செல்கின்றோம். ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாத மனிதர்கள் தன்னால் முடிந்த அந்த பணத்தை வைத்தவர்கள் உம்ராவுக்கு செல்கின்றார்கள். அதுவும் செல்ல முடியாதவர்கள் தங்களுடைய இடத்திலே இருந்து அவர்கள் துவா செய்கின்றார்கள், வாழ்நாளில் நாம் காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காதா. அதே போல் ரமதானுடைய மாதத்திலே நாம் நோன்பு வைக்கின்றோம். தொழாத மனிதர்களும், ஜும்மாவுக்கு மட்டுமே செல்லக்கூடிய மனிதர்களும் ரமதானுடைய 5 நேர தொழுகையிலும் அவர்கள் பள்ளிக்கு செல்கின்றார்கள், நோன்பு வைக்கின்றார்கள். ஆக நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் முஸ்லிமாக, மூமினாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை நாம் செய்கின்றோம். நபியுடைய அந்த சுன்னத்தை, இத்திபாய் சுன்னத்தை நாம் பின்பற்றுகின்றோம். ஆனால் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு அவன் வாழ்கிறான் என்பதை விட அவனுடைய கடைசி முடிவு, அவனுடைய அந்த மௌத்துடைய நெருக்கம் எவ்வாறு அமைகின்றதோ அதை பொறுத்துதான் அவருடைய அந்த நிலைமை என்பது மாறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் அவன் இபாதத்துடைய தொடர்பிலே இருப்பான், ஆனால் மௌத்துடைய நேரத்தில் அவனுடைய நிலைமை என்பது மாறிவிடுகின்றது. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக பள்ளியின் பக்கமே செல்லாமல் அவனுடைய வாழ்க்கை இருக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் அவனுடைய நிலைமை ஈமானுடன் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அவனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது.
இதற்கு தான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். ஒரு மனிதனுடைய நல்ல அமல்கள் என்பது அவனுடைய அந்த கடைசி நேரத்தை வைத்துதான் அது முடிவு செய்யப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சில்சிலாவிலே ஆயிரக்கணக்கான சாத்திகள் இருக்கின்றார்கள். எத்தனையோ முராக்கபா வாங்கிய சாத்திகள் இருக்கின்றார்கள். பெரிய பெரிய படித்தரங்கள் செல்லக்கூடிய சாத்திகள் இருக்கின்றார்கள். ஆனால் சிலவர்களுடைய நிலைமையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை மாறிவிடுகின்றது. அவர்களுடைய நிலைமை தடம் புரண்டு விடுகின்றது. எந்த சில்சிலாவுக்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டார்களோ அந்த சில்சிலாவுடைய மக்களை பிரிப்பதற்காக வேண்டியே அவர்களுடைய அந்த வாழ்நாளுடைய செயல்பாடு என்பது மாறிவிடுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சில்சிலாவுடைய அசல் மக்சத், அசல் நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய கல்வை, நம்முடைய உள்ளத்தை சரி செய்து அல்லாஹுடைய அல்லாஹ்வுடைய தொடர்பும் அவருடைய ஹபீப் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொடர்பையும் நாம் பலப்படுத்த வேண்டும். அவர்களுடைய தொடர்பு நமக்கு ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் சிக்கருடைய தொடர்பு உள்ளவனாக இருந்து அவன் தஹஜ்ஜத்திலேயும் அவன் மக்ரிபிலையும் விடாமல் சிக்ர் செய்து முராக்காபாவிலே அவன் பலதரப்பட்ட படித்தரங்களை அவன் அடைந்தான் என்று சொன்னால் அவன் கடைசி வரை அவனுடைய நிலைமை நல்ல நிலைமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த சில்சிலாவே வரக்கூடிய அதிகமான மனிதர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வருகின்றார்கள். என்னுடைய மகளுடைய திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற நியத்தில் அவர்கள் இந்த சிக்கரை செய்கின்றார்கள். என்னுடைய பொருளாதார பலம் அதிகமாக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த சில்சிலாவுக்குள் அவர்கள் வருகின்றார்கள். மக்கள் மத்தியிலே நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த சில்சிலாவுக்குள் அவர்கள் வருகின்றார்கள். இந்த சில்சிலா என்பது இது ஒரு காடி, அதாவது இது ஒரு ட்ரெயின். இதிலே யார் இந்த சில்சிலா என்ற இந்த வண்டியிலே அவர்கள் ஏறுகின்றார்களோ, அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவர்கள் ஏறுகின்றார்களோ அந்த நோக்கத்துடைய அந்த ஸ்டேஷன் வந்தவுடன் அவர்கள் அங்கிருந்து இறங்கி ஆக வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதர் நினைக்கிறார், எனக்கு பல கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருக்கின்றது, இந்த சிக்கருடைய பழக்கத்தினால் என்னுடைய கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் இந்த சிக்கரிலே வருகின்றார், சிக்கரு செய்கின்றார், தஹஜ்ஜத்தை விடாப்படியாக அவர் தொழுகின்றார், எல்லா அமல்களையும் அவர் செய்கின்றார். ஆனால் கடன் என்ற அந்த ஸ்டேஷன் வந்தவுடன் கடனுடைய அவருடைய அந்த பிரச்சனை நீங்கிய அடுத்த நிமிடமே அவர் இந்த சில்சிலா விட்டு அவர் சென்று விடுகின்றார். காரணம், அவருடைய நோக்கம் அவருடைய கடன் நீங்க வேண்டும் என்ற அடிப்படையில். அதே போல ஒரு மனிதர் பொருளாதாரத்திலே நான் பலமுள்ளவனாக இருக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே நான் பிரபலியமானவனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கும் இந்த சில்சிலா அவர்களுடைய அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றுகின்றது. அந்த நோக்கம் நிறைவேறியவுடன் அவர்களும் அந்த ஸ்டாப், அந்த ரயில்வே ஸ்டாப் என்று சொல்வது போல் அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த ஸ்டாப் வந்தவுடன் அவர்களுடைய அந்த தேவை நிறைவேறியவுடன் அவர்கள் சில்சிலா என்ற அந்த வண்டியில் இருந்து அவர்கள் இறங்கி விடுகின்றார்கள். இதனால் தான் இந்த சில்சிலாவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ பழைய சாத்திகள் இருந்தார்கள், எவ்வளவோ அவர்கள் முயற்சிகள் செய்தார்கள், முஜாஹதா செய்தார்கள். தூங்கக்கூடிய நேரத்தில் கூட அவருடைய மூச்சு அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் ஜிக்ர் செய்து கொண்டே இருக்கும். ஆனால் அவருடைய நோக்கம் அல்லாஹை அடைய வேண்டும், அவருடைய ஹபீபை அடைய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. உலகத்துடைய இன்னென்ன பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்று அது சரியானவுடன் அவர்களும் காணாமலாகி விடுகின்றார்கள். யார் அல்லாஹுடைய தொடர்பு வேண்டும், இல்லாஹியத், அல்லாஹுக்காக வேண்டியே நான் இந்த ஜிக்ரை செய்வேன், அவருடைய ஹபீபுடைய தொடர்பு எனக்கு கிடைக்க வேண்டும், அவருடைய ஹபீப் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகாஹ், அந்த பார்வை, அவருடைய பார்வை என் மீது பட வேண்டும் என்று யார் இந்த சில்சிலாவுக்குள் வருகின்றார்களோ அவர்களுடைய அந்த சில்சிலாவுடைய அந்த பயணம் என்பது அவருடைய மௌத்து வரை சென்று கொண்டே இருக்கின்றது. ஏன்? அல்லாஹுடைய தொடர்பு இந்த உலகத்திலும் நமக்கு தேவைப்படுகின்றது, கபரிலும் நமக்கு தேவைப்படுகின்றது, கியாமத்திலும் நமக்கு தேவைப்படுகின்றது. அதே போல் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகாஹ், அந்த பார்வை இந்த உலகத்திலும் நமக்கு தேவைப்படுகின்றது, கபரிலும் தேவைப்படுகின்றது, மறுமையிலும் தேவைப்படுகின்றது. எனவே இவர்களுடைய அந்த சஃபர் சென்று கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் அவர்கள் இந்த சில்சிலாவிலே பயணித்துக் கொண்டே இருப்பார்கள்,
கபரிலே நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரில் அவர்கள் உட்கார்ந்து அங்கு அவர்களுடைய பயணம் இருந்து கொண்டே இருக்கும். கியாமத்திலும் அவர்கள் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் நபியின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நீயத் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போல்தான் நம்முடைய அந்த கடைசி நிலைமை என்பது இருக்கின்றது. நாம் எத்தனையோ சில நபர்களை நாம் பார்க்கின்றோம், நல்ல நிலைமையில் தான் இருக்கின்றார்கள், 5 நேரம் தொழுகின்றார்கள், ஹஜ்ஜி செய்கின்றார்கள், எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். ஆனால் கல்வி என்பது லில்லாஹியத், அல்லாஹுடைய அந்த தொடர்பு என்பது அவர்களிடத்திலே இல்லை. உலகத்துடைய அந்த தேவைகளுக்காக வேண்டியும் உலகத்துடைய பிரச்சனையை நோக்கித்தான் அவர்களுடைய அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் இருக்கின்றன. எனவே தான் இந்த சில்சிலாவுடைய ஆரம்ப பாடம் என்பதே கல்வி. எல்லா சிந்தனையும் செல்லக்கூடிய அந்த இடம் என்பது அந்த கல்வி. அந்த கல்விலே அல்லாஹுடைய அந்த தொடர்பு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இதிலே கல்வி என்பது முதல் லத்தீஃபா, முதல் பாடமாக இந்த சில்சிலாவிலே வைக்கப்படுகின்றது. நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் காத்திபுல் வஹியை எழுதுவதற்கென்று சில சஹாபாக்களை நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். அதிலே ஒரு சஹாபி இருந்தார். அவர் நபியுடையதற்கு இருந்து வரக்கூடிய அந்த வஹியை மிக தெளிவாக, வஹி என்பது குர்ஆன், நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வஹியை, அந்த குர்ஆனை எழுதுவதற்கென்று சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அதிலே பிரத்யேகமான ஒரு நெருக்கமான ஒரு சஹாபி இருந்தார். அவர் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து என்ன சொல்ல வருவார்கள் என்ற ஒரு இல்மு கூட அந்த சஹாபிக்கு தெரியும். அந்த அளவு மிக நெருக்கமான ஒரு சஹாபியாக இருந்தார். ஒரு தடவை அவர் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகில் இருந்து ஒரு அரபியுடைய ஒரு வாசகத்தை அவர் சொல்கின்றார். இவ்வாறு அவர் சொன்ன அடுத்த நிமிடம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அமீன் அவர்கள் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதே வாசகத்தை நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இது ஜிப்ரீல் அமீன் அவர்களிடத்திலிருந்து இது வஹியாக இது வந்தது, எனவே இந்த வஹியை நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னவுடன் அந்த சஹாபி சொல்கிறார், நான் சொன்ன அந்த வசனத்தை தான் அந்த மலக்கு என்பவர் உங்களிடத்திலே சொன்னார், எனவே எனக்கும் வஹி வருகிறது என்று அந்த சஹாபி சொல்லிவிட்டார். எப்போது ஒரு மனிதன் எனக்கும் வஹி வருகிறது என்று சொல்கின்றான், அவன் இஸ்லாத்தை விட்டு அவன் நீங்கி விடுகின்றான். ஒரு சஹாபி சொல்கின்றார் எனக்கும் வஹி வருகிறது, உடனே அவர் இஸ்லாத்தை விட்டு அவர் மாறிவிடுகின்றார். ஒரே நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியின் மீது அவர்கள் கோபப்படுகிறார்கள். அந்த கோபத்துடைய உச்சம் எந்த அளவு ஆகிவிடுகிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதுவா செய்கின்றார்கள், உங்களுடைய உடம்பை இந்த பூமி ஏற்றுக்கொள்ளாது. பின்பு அவர் இஸ்லாத்தை விட்டவர் வெளியாகி விடுகின்றார். நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வஃபாத்துக்கு பின்பு குலஃபாய் ராஷிதீன்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த மனிதர் வஃபாத்தாகி விடுகின்றார். அவரை அடக்குவதற்காக வேண்டிய கபரை தோண்டி அவருடைய மையத்தை அந்த கபரிலே வைக்கப்படுகின்றது. வைத்த அடுத்த நிமிடமே பூமி அவருடைய அந்த மையத்தை வெளியே தூக்கி போடுகின்றது. மறுபடியும் சஹாபாக்கள் அந்த மையத்தை கபரிலே வைக்கின்றார்கள். மறுபடியும் அந்த மையத்தை அந்த மண் தூக்கி போடுகின்றது. இவ்வாறு 2-3 தடவை அந்த சம்பவம் ஏற்படுகின்றது. அப்போது ஒரு சஹாபி சொல்கிறார், நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், இந்த மனிதர் எனக்கும் வஹி வருகிறது என்று சொன்னதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதருக்காக வேண்டி பதுவா பண்ணார்கள், இவருடைய உடம்பை இந்த மண் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனவே நாம் எத்தனை தடவை அந்த சஹாபியை நாம் கபரிலே அடக்கினாலும் அந்த சஹாபியுடைய அந்த உடம்பு அந்த கபருக்குள் செல்லாது. அது மண் அந்த சஹாபியை வெளியே தூக்கி எரிந்துதான் ஆகும் என்று சொன்னவுடன் அந்த சஹாபியுடைய அந்த உடம்பு மறுத்தான அந்த சஹாபியுடைய அந்த உடம்பு பூமிக்கு மேல் அப்படியே அது அனாதையாக கிடக்கின்றது. அனைவரும் வந்து விடுகின்றார். நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருகாமையில் இருந்த ஒரு சஹாபி, ஒரு காத்திபுல் வஹி என்று சொல்லப்படக்கூடிய வஹியை எழுதக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாலும் அவருடைய அந்த கல்புடைய நிலைமை சுத்தமாக இல்லை. கல்புடைய நிலைமை சுத்தமாக இல்லாதது காரணமாக அவருடைய நிலைமை முர்த்தத்தாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதே நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு வாழ்ந்த மூசா நபியுடைய காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் மிகப்பெரிய ஒரு குடிகாரராக இருந்தார்.
தவறு செய்யக்கூடியவராக இருந்தார். மக்களே அவரை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு தடவை அவருக்கு மரணம் ஏற்படுகின்றது. உடனே அந்த ஊரில் உள்ள மக்கள்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், இந்த மனிதருக்கு யார் இவருடைய ஜனாசாவை யார் குளிப்பாட்டுவார், யார் இவரை அடக்கம் செய்வார், இவரை நாம் குப்பை தொட்டியிலே நாம் இவரை வீசி எரிந்து விட வேண்டும் என்று நஜீஸ்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த மனிதரை தூக்கி எரிந்து விடுகின்றார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊருடைய ஒரு ஒதுக்குப்புறத்திலே அவர்கள் முராகாபாவிலே அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி வருகிறது, எனக்கு பிரியமான ஒரு மனிதர் மரணித்து விட்டார், அவருடைய உடம்பு சாக்கடையிலே நஜீஸான இடத்திலே அது இருக்கின்றது, எனவே நீங்கள் சென்று அதை குளிப்பாட்டி அதை அடக்கம் செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு வருகின்றது. பொதுவாகவே மூசா நபியுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்துவிட்டது என்று சொன்னால் உடனே அதை அவர்கள் செய்து விடுவார்கள். செய்து முடித்த பின்புதான் அதனுடைய அந்த காரணத்தை அவர்கள் கேட்பார்கள். அதே போல் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நஜீஸிலே உள்ள அந்த உடம்பை எடுத்தவர்கள் ஒரு நபி, கலீமுல்லா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு பலமான ஒரு உறுதிமிக்க ஒரு நபி, அந்த எல்லா தவறுகளும் செய்த அந்த மனிதருடைய ஜனாசாவை அவர்கள் அந்த நஜீஸில் இருந்து எடுக்கின்றார்கள். தங்களுடைய புனிதமான கரத்தினால் அந்த ஜனாசாவை அவர்கள் குளிப்பாட்டுகின்றார்கள். அந்த ஜனாசாவை அவர்கள் தொழ வைக்கின்றார்கள். அந்த ஜனாசாவை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் அவர்கள் அதை அடக்கம் செய்கின்றார்கள். எல்லா செயல்களையும் அவர்கள் செய்த பின்பு அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், தன்னுடைய வாழ்நாளிலே எல்லா விதமான ஹராம்களையும் எல்லா விதமான தவறுகளையும் செய்து மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதரை நீ குளிப்பாட்டி அதை அடக்கம் செய்ய சொன்னாயே, அப்படி அந்த மனிதருடைய அமல் எது உன்னிடத்திலே பிரியமாக ஆனது? அந்த நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கின்றான், மூசாவே, உமக்கு நாம் அருளிய அந்த தௌராத்துடைய அந்த வேதத்தில் என்னுடைய ஹபீப் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான முன்னறிவிப்புகள் அதிலே வந்துள்ளது. ஒரு தடவை அவர் அந்த தௌராத்தை அவர் எடுக்கின்ற நேரத்தில் என்னுடைய ஹபீபுடைய பேர் முஹம்மத் என்ற அந்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வார்த்தை அந்த தௌராத்துடைய அந்த வேதத்திலே இருக்கின்றது. உடனே அவர் அந்த வேதத்தை படித்து அந்த என்னுடைய ஹபீபுடைய அந்த பேரை அவர் முத்தமிடுகின்றார். அதை அவர் கண்ணிலே அவர் அதை வைக்கின்றார். இந்த ஒரு செயல் எனக்கு பிடித்தமாகிவிட்டது. இதன் காரணமாக அவருடைய எல்லா விதமான அமல்களையும் அவர் செய்த எல்லா தவறுகளையும் நான் மன்னித்து அந்த ஒரே ஒரு அந்த செயலின் காரணமாக அவரை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரிலே காத்திபுல் வஹியாக இருந்து நபியை 24 மணி நேரமும் பார்த்த ஒரு சஹாபியுடைய ஒரு உள்ளம் மாறியது. அவர் முர்த்தத்தாக அவர் மாறிவிட்டார். நபி பிறப்பதற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு நபியுடைய காலத்திலே உள்ள ஒரு குடிகாரர், ஒரு மோசடி செய்யக்கூடியவர், ஒரு தவறான பாதையிலே செல்லக்கூடியவர், மக்களுக்கு மத்தியிலே ஒரு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய அந்த ஒரு செயல்பாடு, அந்த கல்விலே இருந்து வந்த அந்த ஒரு உண்மையான அந்த நபி மீது வைத்த அந்த அன்பின் காரணமாக அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகின்றார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எவ்வளவு அமல்கள் செய்கின்றோம். சில நேரங்களில் நம்முடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் வந்து விடுகின்றது, இவர் நரகவாதி என்று, அல்லது இவருடைய கபரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை இருக்கும் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை எவ்வாறு மாறும் என்பது நமக்கு தெரியாது. ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு கபீர் ரிஃபாயுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தடவை அவர்கள் வயல்வெளியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய முரீதுகளுடன் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நாய் வருகின்றது. வயல் என்பது அது ஒரு சைடாக தான் அதிலே நாம் செல்ல முடியும். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மனிதர் வருகிறார் என்று சொன்னால், யாரேனும் ஒரு மனிதர் அந்த வயல் வரப்பின் பக்கம் இறங்கினால்தான் இன்னொரு நபர் செல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த வயலுடைய அந்த பாதையிலே ஹஜ்ரத் அஹ்மது கபீர் ரிஃபாயுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய முரீதுகளுடன். ஒரு நாய் அங்கிருந்து வேகமாக வருகின்றது. உடனே ஷேக் அவர்கள் அந்த வயல் வரப்பின் பக்கம் அவர்கள்
இறங்கி அந்த நாயை கண்ணியப்படுத்தி சொல்கின்றார்கள், நீ செல் என்று. அதை நாயை கண்ணியப்படுத்தி சென்ற அவர்கள் சொன்னவுடன் அங்கிருந்த எல்லா முரீதுகளும் அவர்களும் அந்த வயல் வரப்பில் இருந்து இறங்கி அந்த வயலின் பக்கம் அவர்கள் வந்து விடுகின்றார்கள். எல்லோருடைய காலிலும் அந்த வயலுடைய அந்த சகதி என்பது ஒட்டி விடுகின்றது. அந்த நேரத்தில் முரீதுகள் ஹஸரத் அஹ்மது கபீர் ரிஃபாயித் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், ஹஸரத், போயும் ஒரு நாய்க்காக வேண்டி நீங்கள் வழிவிட்டீர்களே, அது நீங்கள் சென்றீர்கள் என்றால் அந்த நாய் ஒரு ஓரமாக இறங்கிவிடும் என்று. உடனே ஹஸரத் அஹ்மது கபீர் ரிஃபாயித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நான் ஈமானுடன் நான் மரணித்தேன் என்று சொன்னால், மௌத்துடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான அடிப்படையில் நான் மரணித்தேன் என்று சொன்னால் இந்த நாயை விட நான் சிறந்தவன். ஆனால் மௌத்துடைய நேரத்தில் என்னுடைய ஈமான் என்னை விட்டு சென்று விட்டது என்று சொன்னால் என்னை விட இந்த நாய் சிறந்தது என்று ஹஸரத் அஹ்மது கபீர் ரிஃபாயித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எவ்வளவோ அமல்கள் செய்கின்றோம், எவ்வளவோ சில்லாக்கள் இருக்கின்றோம், தனிமையிலே இருந்து எவ்வளவோ பல முராக்கபா என்ற அடிப்படையில் பலவிதமான சக்திகளை நாம் அடைகின்றோம். ஆனால் நம் வாயிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தையின் காரணமாக மற்றவர்களை நாம் இழிவாக நாம் பார்ப்பதினாலோ அல்லது அவர்களை நாம் நினைப்பதினாலோ அல்லது அவர்களை பற்றி மற்றவர்களிடத்திலே தவறான சில கருத்துக்களை நாம் சொல்வதன் காரணமாக நம்முடைய கடைசி நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சில்சிலாவுடைய அசல் பேசிக் என்ன? நம்முடைய உள்ளத்தை சரி செய்ய வேண்டும். நாம் வெளிரங்கத்தில் முகப்பத்தாக பழகுகிறோம், ஆனால் உள்ரங்கத்தில் நம்முடைய கல்விலே எல்லா விதமான கசடுகளும் இருக்கின்றது, எல்லா விதமான பதவிகளுடைய ஆசைகள் இருக்கின்றன, எல்லா விதமான எண்ணங்களும் துனியாவுடைய ஆசைகளும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ரூஹ் அடுத்த சஃபரை நோக்கி செல்லாது. நாம் நினைக்கிறோம் நாம் சாலிக்குல் மஜ்தூபில் இருக்கின்றோம், அர்ஷே மகாமிலே இருக்கின்றோம், மஸ்ஜித் நபவிலே நாம் இருக்கிறோம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் முராக்கபா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய ரூஹ் இந்த உடம்பை விட்டு கூட அது சஃபர் செய்யாது. முராக்கபாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பில் இருந்து இந்த உயிர், இந்த ரூஹ், இந்த ஆன்மா மகாமை நோக்கி செல்ல வேண்டும். பொதுவாகவே இந்த உடம்புக்குள் அல்லாஹ் இந்த உயிரை வைத்துள்ளான். இந்த உயிர் இரண்டு நேரத்தில் இந்த உடம்பில் இருந்து செல்லும். ஒன்று தூங்கக்கூடிய நேரம், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் தூங்கியவுடன் இந்த உடம்பில் இருந்து இந்த ஆன்மா என்பது வெளியே செல்லும். சில நபர்களுடைய ஆன்மா இந்த உலகத்திலே சுத்தி திரிந்து கொண்டே இருக்கும். சில நபர்களுடைய ஆன்மா, பலமானவர்களுடைய ஆன்மா அல்லாஹ்வுடைய அர்ஷிலே அது சஜதாவிலே இருக்கும். சில நபர்களுடைய அந்த ஆன்மா நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரிலே இருக்கும். இப்படி இது ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட். இதிலே தூங்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ஆன்மாவும் அவருடைய உடம்பை விட்டு செல்கின்றது. இது ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. இன்னொரு சூழ்நிலை, நாம் விழிப்புடன் இருக்கின்ற நேரத்திலேயே இந்த ஆன்மா இந்த உடம்பிலிருந்து வெளியாகி சஃபர் செய்யும். இதுதான் இந்த சில்சிலாவிலே நாம் முராக்கபா என்று சொல்கின்றோம். ஒரு தடவை நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீயா அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சஹாபியுடன் அவர்கள் ஜன்னத்துல் பகீயா அவர்கள் ஜியாரத் செய்வதற்காக வேண்டி அவர்கள் செல்கின்றார்கள். அவ்வாறு சென்று சிறிது நேரம் அவர்கள் அப்படியே அமைதியாக அவர்கள் இருக்கின்றார்கள். அமைதியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த சஹாபி அவர்கள் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முராக்கபாவுடைய அந்த ஹாலிலே அமைதியாக அவர்கள் இருக்கின்றார்கள். உடம்பிலே எந்த விதமான ஒரு அசைவும் இல்லை. சிறிது நேரம் கழித்து நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழைய நிலைமைக்கு அவர்கள் வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள் அந்த சஹாபியை பார்த்து, என்னிடத்தில் இப்போது வஹி வந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு இரண்டு விதமான வாய்ப்புகளை கொடுத்தான். முதல் வாய்ப்பு, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஹபீப் முஹம்மது நபியே, உமக்கு கியாமத்து வரை, உம்மை கியாமத்து வரை நாம் உயிருடன் நாம் வைக்கின்றோம். கியாமத்துடைய கடைசி வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். அதற்கு பின்பு உங்களுடைய உயிரை நான் கைப்பற்றிக் கொள்கின்றேன். இந்த ஒரு அனுமதி உங்களுக்கு வேண்டுமா, அல்லது என்னுடைய லிகா, என்னுடைய சந்திப்பு உங்களுக்கு வேண்டுமா? என்னுடைய சந்திப்பு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த மௌத்துடைய நேரத்தில் நான் உங்களை என் பக்கம் நான் அழைத்துக் கொள்வேன் என்று நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு விஷயத்தை அந்த சஹாபி இடத்திலே சொல்கின்றார்கள் ஜன்னத்துல் பகீயிலே. உடனே
நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் கியாமத்து வரை உயிருடன் இருந்தீர்கள் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா மூமின்களும் தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமே யா ரசூலல்லாஹ், தாங்கள் எதை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டவுடன் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் யக்தர்து, நான் லிகா ரப்பி, என்னுடைய ரப்புடைய அந்த சந்திப்பை நான் தேர்ந்தெடுத்தேன், என்னுடைய ரப்புடைய சந்திப்பு தான் எனக்கு தேவை என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முராகபா என்பது நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலத்தில் அந்த வஹி, அவர்களுக்கு அது வஹி என்பது அவர்களுக்கு அதிலே ஏற்படும். அந்த முராகபாவிலே பலவிதமான படித்தரங்கள், பலவிதமான அந்தஸ்துகள் இருக்கின்றன. அதற்கு தான் முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமார் 40 விதத்துக்கு மேல் அவர்களுக்கு அந்த வஹி என்பது ஏற்படும் என்று. நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துடன் வஹி என்பது முடிவடைந்து விட்டது. ஆனால் இந்த உம்மத்திற்கு சில சலுகைகளை நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றுள்ளார்கள். அதில் ஒன்றுதான் கனவு. கனவின் மூலமாக இந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய அர்ஷிலே சென்று சில சம்பவங்களை இந்த ரூஹ் பார்க்கும். இதற்கு தூக்கம் என்பது தேவை. அந்த தூக்கத்தின் மூலமாக இந்த கனவு, இந்த ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷை நோக்கி செல்லும். ஹதீஸ் ஷரீஃபிலே வந்துள்ளது, எந்த ஒரு மனிதர் உது செய்து அவர் சுன்னத்தான அடிப்படையிலே அவர் தூங்குகின்றாரோ, அவர் தூங்கியவுடன் அவருடைய அந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய அர்ஷிலேயே அது சஜிதாவுடைய காலத்திலேயே இருக்கும் என்று. இது ஒரு விதமான முராகபா. இன்னொரு முராகபா என்பது நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவும் என்னுடைய தர்பாரிலே இந்த உம்மத்துடைய விஷயங்களை பற்றி மஷூரா செய்யப்படும் என்று, உம்மத்துடைய நிலைமைகளை அங்கு எடுத்து காட்டப்படும் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வந்துள்ளது. உம்மத்துடைய விஷயங்களை எடுத்து காட்டப்படும் என்று சொன்னால் நபியுடைய தர்பார் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்திற்கு செல்வதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கின்றது. அந்த இடத்திலே நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மஷூரா செய்வதற்கென்று ஒரு சில முறைகள் இருக்கின்றது. இதற்கு உடம்புடன் நாம் அந்த இடத்துக்கு நாம் செல்ல முடியாது. அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரூஹ் பலமாக இருக்க வேண்டும். இதற்கு தான் நாம் முராகபா என்று சொல்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு முராகபாவுடைய நிலைமை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரசூலுடைய ஒரு முழுமையான அந்த இத்தாஅத், அவர்களுக்காக வேண்டியே நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த முழுமைத்தனம் என்பது நமக்கு ஏற்பட வேண்டும். நானும் zikr செய்கின்றேன், நானும் தஹஜ்ஜத் தொழுகின்றேன், நானும் கட்டுப்பாடாக இருக்கின்றேன், நானும் முராகபாவில் இருக்கின்றேன், பெரிய பெரிய படித்தரங்களில் இருக்கின்றேன் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். ஆனால் இந்த கல்பிலே அழுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த கல்பிலே கசடு இருக்கிறது என்று சொன்னால், அந்த கல்பிலே ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் துனியா இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இந்த சில்சிலா விட்டு அவர்கள் காணாமல் சென்று விடுகின்றார்கள். இப்படி எத்தனையோ அவர்கள் இந்த சில்சிலா விட்டு சென்று விடுகின்றார்கள். எனவே கணித்துக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை விட நாம் கடைசி நேரத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் நம்முடைய நிலைமை எவ்வாறு இருப்பது என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதற்கு யாரும் அதற்கு பதில் சொல்லிட முடியாது. இந்த மனிதருடைய நிலைமை மோசமாகிவிடும், இவர் கபரிலே அதாவிலே இருப்பார் என்று யாருக்கும் சொல்வதற்கு தகுதி இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய ஒரு பழக்கம், ஒவ்வொரு நாளும் அவர்கள் சாப்பிடும் போது யாரேனும் ஒரு விருந்தாளி அவர்களுக்கு பக்கத்திலே இருந்தே ஆக வேண்டும். ஒரு நேரத்தில் அவர்கள் பார்க்கின்றார்கள், எந்த ஒரு நபரையும் காணவில்லை. எங்கெல்லாமோ தேடி கடைசியாக ஒரு மனிதரை கூப்பிட்டவர் வருகின்றார். வந்து அவருக்கு உணவு பரிமாறுகிறார். அவர் உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள் என்று. அந்த மனிதர் சொன்னார், நான் பிஸ்மில்லா சொல்ல மாட்டேன் என்று. இப்ராஹிம் நபி அவர்கள் 2-3 தடவை வற்புறுத்துகிறார்கள். அந்த மனிதர், நான் பிஸ்மில்லா சொல்லாமல் தான் நான் சாப்பிடுவேன். உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்து விடுகின்றது. அந்த மனிதருக்கு உணவு தராமல் அனுப்பிவிடுகின்றார். உடனே வஹி வருகின்றது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அமீன் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தங்களுக்கு சலாம் சொன்னான். அல்லாஹ் இந்த மனிதர் இத்தனை வருடங்களாக அவர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லவில்லை,
ஆனால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒரு தடவை உங்களுக்கு பக்கம் அந்த மனிதரை அனுப்பி அவர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் இருந்தவுடன் அவரை நீங்கள் உணவு கொடுக்காமல் அவரை அனுப்பி விட்டீர்களே, அல்லாஹ் மிக வருத்தத்துடன் இருக்கின்றான் என்ற விஷயத்தை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அமீன் அவர்கள் சொல்கின்றார். உடனே அவர்கள் செல்கின்றார்கள். பாலைவனம் முழுவதும் அவரை தேடி கடைசியாக இரவு நேரத்திலே அந்த மனிதரை சந்திக்கின்றார். அந்த மனிதரிடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்கின்றார்கள். மன்னிப்பு கேட்டு பின்பு அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதரை பார்த்து நாம் கேவலமாக நினைப்பதற்கோ அவருக்காக வேண்டிய கபரிலே வேதனை வெயிட்டிங்கில் இருக்கிறது என்று சொல்வதற்கு யாருக்குமே எந்த விதமான தகுதியும் இல்லை. என்று சொன்னால் யாருடைய சூழ்நிலை எவ்வாறு மாறும் என்று தெரியாது. எனவே கணித்துக்குரியவர்களே, அல்லாஹ் யார் யாருக்கு என்னென்ன தகுதிகளை கொடுப்பான் என்பது அது அவனுடைய இஷ்டம். ஒரு மனிதன் வானத்திலே பறந்து கொண்டிருக்கலாம், அது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஒரு தகுதி. ஒரு மனிதன் பூமியிலே சைக்கிளிலே சென்று கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தகுதி. சைக்கிளை செல்லக்கூடியவன் வானத்திலே பிறக்கக்கூடிய மனிதனை பார்த்து அவன் எவ்வாறு வானத்தில் பிறக்கலாம் என்று நினைப்பது அது ஒரு முட்டாள்தனம். அல்லாஹ் யார் யாருக்கு என்ன தகுதிகளை கொடுக்கின்றான், யார் யாருக்கு என்ன பொருளாதாரத்தை கொடுக்கின்றானோ, அவனுடைய புறத்திலிருந்து யார் யாருக்கு என்ன தன்மைகளை, என்ன சிஃபத்துக்களை, என்ன சக்திகளை அது கொடுக்கின்றானோ அது அவனுடைய இஷ்டம். இது இல்லாம் மற்றவர்களை பார்த்து நாம் குறை சொல்வதற்கோ போவதற்கோ, நமக்கு அல்லாஹ் கொடுத்ததை வைத்து நாம் ஷுக்குர் செய்து அதற்கு நாம் நன்றி செலுத்தி அமைதியாக இருப்பதுதான் ஒரு உண்மையான ஒரு மூமியினுடைய அடையாளம். அதை விட்டுவிட்டு மற்றவர்களை சீண்டுவது, தேவையில்லாமல் மறைமுகமான ரீதியிலே அவருடைய விஷயங்களில் அவர்கள் இன்வால்மெண்ட் ஆகுவது, அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை அவர்களை சார்ந்தவர்களிடத்திலே சொல்வது, இதனுடைய நிலைமை என்பது மிக ஒரு மோசமான ஒரு நிலைமையை கொண்டு போய் அது சேர்த்துவிடும். எந்த இறைநேசராக இருந்தாலும் சரி, எந்த மனிதராக இருந்தாலும் சரி, கபூரில் அவரும் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். யாரும் அதிலிருந்து தப்பித்து விட முடியாது. எனவே வாழக்கூடிய காலம் என்பது கொஞ்சம் சிறிது காலம். அந்த காலத்தில் நாம் அல்லாஹ் ரசூலுடைய பிரியமான அடியார்களாக வாழ்ந்து ஏதோ உலகத்தில் வாழ்ந்தோம் போனோம் என்று இல்லாமல், அல்ஹம்துலில்லாஹ் நம்மால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கின்றதோ அந்த பிரயோஜனத்தை கொடுத்து நாம் சலாமத்தாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து சலாமத்தாக நாம் அந்த கபரிலே சென்று நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த நெருக்கத்துடன் நாம் இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி அவர் குரூப் ஒழுங்காக பேசுவாரா, குரூப் ஒழுங்காக பேசுவாராலும் நான் அப்படி சொல்லுறேன். அப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகிறேன். ஏன் அவரையா? ஆமாம், சரி. வயசு حضرت والا نے بہت تفصیلی بیان فرمایا جس کو میں بہت مختصر کے ساتھ عرض کروں گا. سب سے پہلے حضرت والا نے خطابت حمد و صلات کے بعد ایک آیت کریمہ تلاوت فرمائی اور اس کے بعد فرمایا کہ درود و سلام ہو مؤمنین پر، صحابہ پر وغیرہ وغیرہ، اور اسی طرح فرمایا کہ اس مجلس میں حاضر ہونے والوں پر اور لائیو دیکھنے والوں پر سب پر جو ہے اللہ تعالیٰ کی رحمت ہو، اور حضرت بہت ساری ڈھیر ساری دعائیں عطا فرمائی. دنیا میں لاکھوں کے کروڑوں لوگ ہیں اور ان میں سے بہت مختلف ہیں، ہر قسم کے لوگ ہیں، ہر قسم کے مزاج ہیں. ان میں سے بہت سارے اللہ کو تسلیم کرتے ہیں، مانتے ہیں، اور بہت سارے ہٹ دھرم ہیں، بہت سارے اللہ کا انکار کرتے ہیں وغیرہ وغیرہ. لیکن اللہ تعالیٰ سب کو روزی دیتا ہے اور سب کا مالک وہی ہے، اور ان سب کے گناہوں کے باوجود ان کو روزی دیتا ہے، اور سب کی عبادت کے باوجود اللہ کی قدرت میں کوئی بڑھوتری ہونے والی نہیں ہے. اور اسی طرح بتایا کہ اللہ کے اور اس کے رسول کے ماننے والے بہت کم ہیں. اور پھر حضرت والا نے اپنا سفر کا ایک رودات سنائی کہ اللہ سے ہم ملنے جا رہے تھے
لیکن تمل ناڈو سے ممکن نہیں ہو سکا تو پھر جو ہے کچھ چین سے جانا پڑا. پھر بھی ہم اللہ سے ملنے گئے اور رسول اللہ صلی اللہ علیہ وسلم سے, اور پھر یہ کیوں کیے؟ تاکہ اللہ ہم سے راضی ہو جائے. اور آج کے بیان کا خلاصہ پورا کا پورا اخلاص اور للہیت سے بھرا ہوا ہے. اور حضرت نے ایک حدیث کریمہ حدیث پاک تلاوت کا ذکر فرمائے کہ بسم اللہ الرحمن الرحیم انما الاعمال بالنیات, تمام نیتوں کا دار و مدار نیتوں پر ہے. اور فرمایا کہ انسان جیتا ہے مگر اس کے بعد اس کی موت کے بارے میں فکر نہیں فرماتا, فکر نہیں کرتا. انسان کو ایسا نہیں ہونا چاہیے کہ زندگی گزار رہا ہے اور کب چلا گیا, ایسا نہیں ہونا چاہیے. بے فکر جانوروں کی طرح زندگی نہیں گزارنا چاہیے. اس کو ہر ہمیشہ مطمئن اور الرٹ ہو کر کے زندگی گزارنا چاہیے. اور فرمایا کہ بہت سارے ایسے لوگ ہیں جن کی پوری زندگی ایمان پر ہے لیکن ان کا خاتمہ کفر پر ہوتا ہے, ارتداد پر ہوتا ہے. اللہ ہم سب کی حفاظت فرمائے. اور بہت سارے ایسے لوگ ہیں جو بہت ہی زیادہ گھٹیا زندگی میں گزارے, گناہوں سے بھری بھی ان کی زندگی, لیکن ان کا خاتمہ دیکھیں تو اللہ والے رشک کریں. اور حضرت نے نیت کی درستگی کے بارے میں فرمایا کہ بہت سارے ہمارے ذکر کے ایسے ساتھی ہیں جو بڑے بڑے مراقبات پر فائز ہیں اور ان کے اعلیٰ منازل ہیں, ایسے منازل ہیں کہ عرش تک ان کی رسائی, مگر عنقریب ان کے ایسے حالات ہوئے آخری میں کہ جو ہے الامان والحفیظ, اللہ ہم سب کی حفاظت فرمائے. اس کی سب سے بڑی وجہ کیا ہوتی ہے کہ نیت کی درستگی نہیں. اور حضرت بہت ہی تیش کے ساتھ فرما رہے تھے کہ اس ذکر کے لیے آتے ہیں اور آ کر کے ان کا مجمع نظر, ان کا مقصود صرف دنیا کمانا ہوتا ہے. کوئی اپنے پریشانیاں لے کر کے آتا ہے, جیسے اس کے پریشانیاں ختم ہو گئیں تو پھر یہاں سے روگردانی کر لیتا ہے. ہائے ہائے افسوس ان لوگوں پر جو اس نیت سے آتے ہیں کہ ان کے پریشانیاں پورے ہو جائیں. اور حضرت آج بہت ہی جذبے کے ساتھ فرما رہے تھے کہ بہت سارے لوگ اللہ کے ذکر کرنے کے لیے اس لیے آتے ہیں تاکہ ان کی نیتیں پوری ہو جائیں, ان کی مرادیں پوری ہو جائیں, ان کی آرزویں تمنائیں پوری ہو جائیں. ہائے افسوس ان لوگوں پر کہ جب اللہ کا ذکر کرنے کے لیے آتے ہیں ان کے قرض ادا ہو جاتے ہیں, ان کے پریشانیاں حل ہو جاتے ہیں, لیکن پھر اس کے باوجود چلے جاتے ہیں. ان کو اس بات کا احساس نہیں ہوتا کہ اللہ کا نام لینے کی برکت سے میرے مسائل حل ہو گئے. پھر اس کے بعد تو چاہیے تو یہ تھا کہ اور ان کا جی لگتا, لیکن ایسے نہیں ہوتا کہ آئے پھر چلے جاتے ہیں. اور عجیب بات ہے کہ جب انسان اللہ اللہ کرتا ہے اس کا دل اللہ اللہ کرنے لگتا ہے, یہاں تک کہ حالانکہ اس کی نیت ہوتی ہے کہ عارضی طور پر کہ میرے پریشانی حل ہو جائیں, میرے قرضے ادا ہو جائیں, میرے یہ مسائل ہو جائیں, میرے فلاں مسائل حل ہو جائیں, لیکن اس کے دوران وہ اللہ کی طرف بے انتہا متوجہ ہو کر کے ذکر کرتا ہے تو اس کا ذکر جاری, اس کا قلب جاری ہو جاتا ہے. اور حضرت نے بتایا کہ اصل ہے ہمارا پہلا لطیفہ ذکر کے اندر جو کیا جاتا ہے قلب پر کیا جاتا ہے, ہمارا دل صحیح ہو. اور بہت سارے واقعات حضرت نے بیان فرمائے. ایک واقعہ بیان فرمایا کہ اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم کے دور میں بہت سارے صحابہ کاتبین وحی تھے, اور ایک صحابی رسول جو اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم کی وحی کی کتابت کرتے تھے. ایک اور صحابی, ان کا واقعہ یہ تھا کہ وہ ایک مرتبہ آپ صلی اللہ علیہ وسلم کے پاس تشریف فرما تھے. اتنے میں ان کے دل میں ایک بات آتی ہے, وہ اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم کے سامنے پیش کر دیتے ہیں, اے اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم ایسی بات ہے. پھر وحی بھی اسی طرح کی نازل ہوتی ہے, اتفاق ہوتا ہے کبھی کبھار, لیکن وہ فوراً یہ کہنے لگتے ہیں کہ اے اللہ کے نبی مجھ پر بھی وحی آتی ہے. نعوذ باللہ. جیسے یہ کہنا تھا اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم کا چہرہ سرخ ہو جاتا ہے غصے کے مارے. پھر کہتے ہیں کہ پھر ان کو بددعا دیتے ہیں کہ تمہارے جسم کو زمین بھی نہیں قبول کرے گی تمہارے مرنے کے بعد.
الامان والحفیظ. پوری زندگی صحبت یافتہ، لیکن ان کی حالت پہ کیسے ہوئی؟ خیر بہرحال جب ان کو دفن کیا جا رہا تھا تو بار بار ان کی نعش باہر پھینک رہی ہے زمین، قبول کرنے کو تیار نہیں. پھر ایک صحابی دعا فرمائے، یا اللہ یہ کیا ہو رہا ہے، اس کو قبول کر لے، یہ حالات کو ختم کر دے. پھر انہیں پتہ چلتا ہے کہ اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم کی بددعا ہے ان پر کہ انہوں نے اس طرح کہا تھا. دوستوں، اللہ کے لیے ڈرنے کا مقام ہے، ڈر کے زندگی گزارنے کا مقام ہے. اور اسی طرح ایک واقعہ بیان فرمایا کہ ایک شرابی پوری زندگی شراب میں ڈوبا ہوا، شرابی کبابی، اور اس کو کوئی بھی دیکھتا تو کہتے کہ سب سے بڑا گنہگار. کوئی بھی اس کو بات کرنے کو تیار نہیں، کوئی بھی اس کو چھونے کو تیار نہیں. حضرت موسیٰ علیہ السلام کے زمانے میں جب اس کا انتقال ہوا، کوئی اس کو ہاتھ لگانا تو نماز جنازہ تو دور کے بعد ہاتھ لگانے کے لیے تیار نہیں، تو اس کو ایسے ہی پھینک دیے، اس کے ناش کو ایسے ہی پھینک دیے جیسے کوئی مرا ہوا جانور کو پھینکا جاتا ہے. پھر اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم حضرت موسیٰ علیہ السلام کی اللہ کے پاس حاضری ہوئی تو فرمایا، اے موسیٰ، میرے ایک لاڈلے بندے کو تم نے کیسے ڈال دیا؟ پھر جیسے ہی سننا تھا، اللہ اکبر، حضرت بتا رہے تھے کہ اولو العزم پیغمبر کی علامت تھی کہ انہوں نے وجہ نہیں بتائی، فوراً گئے، جا کر کے پہلے اس کی تدفین فرمائی، پہلے اس کی گندگی کو دھویا، صاف کیا، پھر اس کی اچھے سے تدفین فرمائی. تدفین فرمانے کے بعد پھر واپس جب اللہ کے پاس گئے، یا اللہ آخر اس بندے کا کیا عمل ہے جس کی وجہ سے تو اتنا پسند کر لیا کہ اس کے مرنے کے بعد اس کے جبکہ لوگ اس کو کراہت اور نفرت کر رہے ہیں اس کے گناہوں کی وجہ سے جو ظاہر تھے، اس کا کیا عمل ہے؟ تو حضرت اللہ تعالیٰ نے فرمایا کہ اے نبی، میری کتاب جو توریت تم پر نازل کیا ہے، اس کے اندر میرے پیارے لاڈلے نبی حضرت محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم کا نام ہے. اس نام نامی کی وجہ سے اس نے دیکھا تو جب انہوں نے دیکھا، جب اللہ والوں نے دیکھا کہ جو ہے یہ تو کوئی بڑے آدمی کا نام ہوگا، تبھی اللہ نے اس مقدس کتاب میں نازل فرمایا. پھر انہوں نے آنکھوں کو لگایا، چوما، پیار سے کیا. پھر اس کے بعد اللہ تعالیٰ اسی وجہ سے ان کی مغفرت کہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم کے نام کی انہوں نے اتنی قدر کی. اللہ تعالیٰ ہمیں بھی ایسی رسول اللہ صلی اللہ علیہ وسلم کے ساتھ اور آپ صلی اللہ علیہ وسلم کی ہر نام کے ساتھ ایسی الفت عطا فرمائے. اور احمد ابن کبیر اسماعیل پیران پیر رحمۃ اللہ علیہ ایک دفعہ کھیتی کی پگڈنڈی پر جاتے رہتے ہیں. پگڈنڈی کہتے ہیں کہ دونوں طرف جو ہے گھاس یا پھر کیچڑ وغیرہ ہوتا ہے، درمیان میں چھوٹا سا راستہ ہوتا ہے جس کے اندر ایک ہی آدمی جا سکتا ہے. حضرت جا رہے تھے اسماعیل ابن کبیر رحمۃ اللہ علیہ، اچانک ادھر سے دیکھتے ہیں کہ کتا آ رہا ہے، اور آپ کے شاگرد، آپ رحمۃ اللہ علیہ کے شاگرد پیچھے، ان کے شاگرد، ان کے جو تلامذہ تھے ان کے پیچھے ان کے اقتدا کرتے ہوئے جا رہے تھے کہ جیسے جا رہے تو ایک قطار سی بن گئی تھی. جیسے کتے کو دیکھا تو خود جو ہے کیچڑ میں اتر گئے. حالانکہ کتا اگر یہ کھڑے رہتے تو کتا خود بخود ظاہر سے بات ہے اتر جاتا، پگڈنڈی سے کیچڑ میں خود اتر جاتا، حضرت گزر جاتے، اس کے بعد میں حضرت آرام سے جا سکتے تھے. تو لیکن یہ نہیں کیا، جیسے ہی کتے کو دیکھا اپنے آپ کو اتار لیا کیچڑ کے اندر. تو حضرت کو جب دیکھا تو سارے کے سارے شاگرد اتر گئے، پوری کی پوری راہ خالی ہو گئی، پگڈنڈی خالی ہو گئی. جیسے خالی ہو گئی تو کتا آرام سے دوڑ گیا، چلا گیا. کتے کے جانے کے بعد تمام شاگردان نے پوچھا، اے حضرت آخر کیا ماجرا ہے کہ آج ایسا معاملہ پیش آیا کہ آپ کتے کی وجہ سے خود اتر گئے؟ آپ وہیں رہتے تو کتا نیچے اتر جاتا، ہم لوگ چلے جاتے، آخر کیا بات پیش آئی؟ تو حضرت کا نرالا جواب، اللہ اکبر، کہنے لگے کہ اگر میری موت ایمان پر ہوئی تو میں اس کتے سے بہتر ہوں، اگر میرا خاتمہ ایمان کے بغیر ہوا تو میرے سے بہتر یہ کتا ہے. اللہ اکبر، ایمان کی کتنی بڑی دولت ہے. اللہ تعالی ہم سب کو اس جو ہے نعمت عظمیٰ کی قدر کرنے کی توفیق عطا فرمائے.
اور حضرت بہت اہم بات بتا رہے تھے کہ سلسلہ نقشبندیہ اویسیہ کا سب سے بڑا مقصد کیا ہے؟ اس کے مقصد تصحیح قلب ہے کہ ہمارا دل اللہ اللہ کرنے والا ہو جائے، ہمارا دل صاف ہو جائے، دنیا بھر کے خواہشات کے ساتھ ہماری روح سفر نہیں کر پاتی. ہماری روح کی پروازگی کے لیے، ہماری روح میں پر لگنے کے لیے، اڑان کے لیے ضروری ہے کہ ہر خواہشات سے پاک ہو. ایک ذاکر ہے، زمانے سے ذکر کر رہا ہے، لیکن اس کا دل میلا ہے، خواہشات سے کچیلا ہے، تو اس کا دل سفر تو دور کی بات جسم بھی چھوڑ کر نہیں جاتی. اس کی روح جو ہے جسم بھی چھوڑ کر نہیں جاتی. اس کی بڑی وجہ کیا ہے کہ جو ہے ہماری روح کے اندر طاقت کی ضرورت ہے. طاقت نیکیوں سے آتی ہے، اور دنیا کی گندگی طاقت نہیں ہے. دنیا کی پلیدگی، دنیا کی آلودگی، اگر دنیا کی خواہشات اور ہوس دنیا میں لے کر رہے گا تو وہ سفر نہیں کر پاتا، اس کی روح سفر نہیں کر پاتی. رسول اللہ صلی اللہ علیہ وسلم ایک صحابی کے ساتھ جنت البقیع میں جا رہے تھے. گزرتے گزرتے ساتھ میں ایک صحابی یا رسول موجود تھے، اتنے میں وحی آئی، اور وحی کا مقصد یہ تھا کہ آپ صلی اللہ علیہ وسلم کو اختیار دیا گیا تھا 2 چیزوں کا. اے رسول اللہ صلی اللہ علیہ وسلم، آپ کے لیے اس بات کی اختیار دی جاتی ہے جو کسی نبی کو آپ سے پہلے نہیں دی گئی. وہ یہ ہے کہ یا تو آپ حیات ابدی کو تسلیم کر لیں کہ آپ کی کبھی موت نہیں آئے گی، آپ یہاں رہنا چاہیں تو رہ سکتے ہیں. دوسری بات یہ کہ آپ چاہیں تو اللہ سے ملاقات بھی کر سکتے ہیں. قربان جاؤں میرے آقا حضرت محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم پر کہ آپ صلی اللہ علیہ وسلم نے صحابی سے فرمایا کہ مجھ پر اس طرح کی وحی آئی تھی. تو وہ صحابی رسول کہنے لگے، اے اللہ کے رسول، کیا ہی خوب بات ہے، آپ دوسری چیز کو تسلیم کر لیں کہ آپ کی کبھی موت ہی نہ آئے. اس سے یہ ہوگا کہ قیامت تک آنے والی انسانیت آپ کو دیکھ لے گی، آپ کی زیارت کر لے گی، آپ کے ہاتھ چومے گی، آپ کی صحبت کا شرف مل جائے گا. لیکن رسول اللہ صلی اللہ علیہ وسلم نے ترجیح دی لقاء ربی، کہ میں اپنے رب سے ملنا چاہتا ہوں. اللہ اکبر. محترم بھائیو، دوستو، بزرگوں، حضرت ایک اہم نقطے کی طرف ہماری توجہ کو مبذول کرا رہے تھے کہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم تو چلے گئے، لیکن آپ کے انوارات اور آپ کے برکات، توجہات سب ہمارے ساتھ ہیں، حیات و جاودہ کے ساتھ ہیں، وہ سب ہمارے ساتھ ہیں. جبکہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم کا جسم اکبر بس ہمارے ساتھ نہیں ہے. ہم اگر رسول اللہ صلی اللہ علیہ وسلم سے ملنا چاہتے ہیں، ہم اگر ملاقات کرنا چاہتے ہیں تو بالکل ملاقات کر سکتے ہیں، لیکن اس کا ہر چیز کا اصول ہوتا ہے. اس کا بھی ایک اصول ہے، اس کا بھی ایک طریقہ ہے. اس کا طریقہ کیا ہے کہ انسان اپنے تمام اعمال کو درست کر لے. اور جب رسول اللہ صلی اللہ علیہ وسلم کی زیارت کا اگر کوئی متمنی ہو تو بالکل زیارت کر سکتا ہے، اس طور پر کہ تمام کے تمام صادر ہونے والے اعمال صالحہ بن جائیں اور قلب سلیم ہو جائے، تمام لطائف روشن ہو جائیں. پھر وہ دن دور نہیں ہے کہ وہ زیارت کر سکتا ہے. اس لیے ہمارے لیے ضروری ہے کہ ہر لمحے ہم فکر مند رہیں کہ کہیں شیطان کی وار تو ہم پر نہیں ہو گئی. اور آگے بتائے کہ ہمارے لیے سب سے بڑا مسئلہ وہ کیا ہے؟ ہم آخرت کی فکر کریں، اس کی فکر کے ساتھ ہماری زندگی ہو. اگر اس کی فکر کے بغیر زندگی گزری تو ہماری موت، ہمارا نتیجہ، ہم چاہے پوری زندگی اللہ کے راستے پر گزاریں، لیکن آخری گھڑی کیسی ہوگی اس کا ہمیں ڈر ہونا چاہیے. کتنے واقعات آپ کے سامنے پیش کیے گئے، کتنے ایک کاتب وحی صحابی لیکن آخری میں ارتداد پر آ گئے، نعوذ باللہ من ذالک. تو جب صحابی کے ساتھ یہ ہو سکتا ہے تو ہم کون سے ہیں؟ ہم کس کھیتی کے مولی ہیں؟ تو اس لیے ضروری ہے کہ ہم اس بات کا دھیان رکھا کریں. اور آگے ایک واقعہ بیان فرمایا حضرت والا نے. حضرت ابراہیم علیہ السلام کے یہاں ایک مہمان آئے. حضرت ابراہیم علیہ السلام بہت مہمان نواز،
آپ علیہ السلام کی مہمان نوازی بہت مشہور ہے کہ جو بھی آ جاتا خالی پیٹ ہرگز نہیں جاتا، بہت اکرام پاتا۔ حضرت ابراہیم علیہ السلام کے بارے میں آتا ہے کہ جب مہمان نہیں آتے تو رونے لگتے، اللہ کیا ہو گیا؟ تو خیر بہرحال ایک مہمان آئے اور ان سے حضرت ابراہیم علیہ السلام نے تلقین کی کہ آپ اللہ کا نام لے کر کھائیں۔ انہوں نے کہا نہیں، کہا کہ نہیں اللہ کا نام لے لو، کہا نہیں، پھر کہا ارے اللہ کیا بندے اللہ کا روزی کھا رہا ہے، اللہ کے نام تو لے لے۔ تو انہوں نے کہا، پھر بھی انکار کر دیا، جیسے ہی کہا تو کھانا چھین لیا، کہا کہ جاؤ جاؤ ادھر راستہ ہے پتلی گلی سے نکلو۔ جیسے ہی کہا تو پھر جو ہے جبرائیل علیہ السلام اللہ کا سلام لے کر حاضر ہو گئے، کہنے لگے اے ابراہیم میں پوری زندگی کو اس میرے بندے کو پوری زندگی پر میرا نام لیے بغیر بھی میں کھلاتا رہا، ایک مرتبہ تم نے میرا نام کیا نہ لیا، تم نے کھانا نہیں کھلایا۔ ابراہیم علیہ السلام بہت پشیماں ہوئے، پھر جا کر اس آدمی کو ڈھونڈ کر کے پھر لے آئے، لا کر کے اس کو کھانا کھلائے، کھانا کھلا کر کے ان سے معافی مانگی۔ خیر بہرحال بتانے کا مقصد یہ ہے کہ اللہ تعالیٰ کی ہمیں نعمتوں پر ہمیں کیا کرنا چاہیے؟ اللہ کا شکر ادا کرنا چاہیے، اللہ کی نعمتوں پر ناشکری نہیں کرنا چاہیے۔ اور اسی طرح ناشکری کے ساتھ ساتھ ایک بندے کو اللہ نے خوب نوازا ہے، خوب دولت عطا فرمائی ہے، ہم اس کو دیکھ کر حسد نہیں کرنا چاہیے۔ حسد بہت بری بلا ہے، حسد نیکیوں کو کھا جاتی ہے۔ ان الحسد یاکل الحسنات کما تاکل النار الحطب، کہ حسد نیکیوں کو ایسے کھا جاتی ہے جیسے آگ لکڑی کو کھا جاتی ہے۔ حضرت والا فرما رہے تھے کہ انسان کو اللہ تعالیٰ کی نعمتیں ہوں تو خوش ہونا چاہیے کہ یا اللہ یہ بھی تیرا بندہ ہے، تیری نعمتیں ہیں، تو جس کو چاہے عطا کرے، میں کون ہوتا ہوں کہ جلنے والا، اس کے کاموں میں خلل ڈالنے والا۔ تو اس لیے ہمیں اس بات کی تاکید کرنا چاہیے ہم کو اور ہمارے تمام ذکر کے ساتھیوں کو کہ ہم ایک دوسرے کی خیر خواہی کریں اور ایک دوسرے کی اچھائی چاہیں، اور اس طریقے سے ہماری زندگی انشاءاللہ اللہ تعالیٰ سے امید ہے کہ اللہ تعالیٰ ہماری زندگی کو درست فرما دے گا۔ آخری ایک بات جو بہت اہم بات تھی، حضرت نے فرمایا کہ اگر ہم کسی پر جلیں، کسی پر حسد کریں تو اس کی جواب دہی ہم پر لازم ہے۔ اللہ کو جواب دینا پڑے گا کہ میری نعمت تھی، میں نے دیا تھا، تو نے اس طرح کیوں کیا؟ تو ہم اس وقت میں ہمارا جواب کیا ہوگا؟ اسی لیے ہر وقت ہر لمحہ اللہ سے ڈر کر زندگی گزارنا چاہیے۔ وما علینا الا البلاغ۔